Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி வாங்குறோம்னா, ஸோ நீங்கள் பயமாக இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பயமாக உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் அவங்களுக்கும் பயமாக பர்த்டேக்கு ஸ்டோரி போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் எப்படி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுறது எப்படி டேக் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்திலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எந்த மாதிரி போட்டிருக்கான் லெட்ரு எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். இதில் மேலே எந்த மாதிரி நேம் போட்டிருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளஸில் போயிட்டு ஸ்டோரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மெத்தலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அவங்களோட நேமில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் லெட்டரில் டைப் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே அவங்க நேம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட நேம் இருந்துச்சப்பா அந்த நேம் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவங்களோட நேமை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த ஏஐக்கு பக்கத்தில் எமோஜி சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் சொல்லி ரெண்டாவதாக லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டு நீங்கள் போட தேவையே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் அவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன் அருண் கிராக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் நான் 2 லெட்ரு 3 லெட்ரு போட ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துடுச்சு. கீழே நான் உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 3 கலராக மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் மாற்றி வச்சுங்க. மாற்றி வச்சுக்கப்புறம் அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கீழே இவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நேமு மென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெசேஜ் போயிடும். ஸோ உங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மெசேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் போட்டிருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் யாரையாவது டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டேக் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்ல ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.